40 லட்சம் கொடுத்து கார் வாங்க முடியுது, ஒரு 20,000 கொடுக்க முடியாதா அப்படின்னு லஞ்ச பணத்தையே உரிமையாக கேட்கிறார் மோட்டார் வாகன ஆய்வாளர். ஹலோ 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 சார், காசு கொடுக்காம உள்ள போடாத சார். அவர் வாரன் இருக்காரு சார். இப்போ அவர் இந்த இது வாங்கிட்டு வரேன்னு இருக்காரு. சரி, அஃபிடபிட்டும் இதுவும் வாங்கிட்டு வரேன்னு இருக்காரு. ஏதாவது குறைச்சி சரி, தர சொல்லுங்க. எனக்கு என்னல எவ்வளவு உனக்காவதான் அது நீ கொண்டு வர போய் தான் நான் குறைச்சி சொன்னேன். நீ ஏதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்கி தரேன். ஒரு 15 ரூபா வாங்கி தரேன் சார். ஏல ரவுண்டா 20 போடு சொல்லு. உனக்காவதான் இது. அது அண்ணன் சொன்னார்ல, அவரும் சொல்லிட்டேன். என்ன மேல கீழே கொடுக்க அவரு தெரியுது, சரி பார்த்து செஞ்சு கொடுங்க, ஏதாட்டும் வாங்கிச்சாங்க அப்படின்னாப்ல. 5 ரூபா வேணா குறைச்சிக்கா, அதை செய்யி. அஃபிடவிட் வாங்கிட்டு வா, நான் சொல்ற மாதிரி எழுது. வாங்கிட்டு வராரு சார். வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. பேப்பர் அந்த ருபீஸ் வாங்கிட்டு காசை கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள போடு. உனக்கும் எனக்கும் வேற, அடுத்தவனுக்கு வேற. இப்ப 30-40 லட்ச ரூபாய்க்கு ஏல 30-40 லட்ச ரூபாய்க்கு வாங்குவான். இது லேட் ஃபீஸ் மட்டும் 4 லட்ச ரூபாய் கட்டுவான். நம்ம கொடுக்கப்ப நான் மாசம் மாசம் எப்படில கொடுப்பேன்? இவனை மாதிரி 10 பேர் வந்தா இப்ப நீ சரி நாய் நீ எங்கே தேவையில்லாம விட்டுட்ட, அது ரைட்டு, ஓகேங்களாம். நீ இப்ப எனக்கு உன்கிட்ட வேணும்னா இப்ப உன்கிட்ட நான் வண்டியை தளம்பேன், எது தளம்பேன், அவன்கிட்ட போய் கேட்க முடியுமோ? அது என்ன மயிறு? இல்லன்னா ஒண்ணு வேண்டாம், நார்மல் செலான கொடுக்கட்டும், ஆர்டி விட்டு ஆர்டர் வாங்கிட்டு வரட்டும், 4 டயர் மாற்றி வரட்டும், கம்பெனியில போய் திருப்பி சர்வீஸ் பண்ணிட்டு ஃபிட்னஸ் வாங்கிட்டு வரட்டும், எல்லாமே எனக்கு வேலை தெரியும். சொல்லுது புரியுதா? அந்த அளவுக்கு எல்லாம் போண்டா, நான் ஏதாவது சொல்லி வாங்கி தரேன். ஒரு 15 வாங்கி தரேன். நான் அதெல்லாம் கிடையாது, உனக்காக தான் 5 ரூபா குறைச்சிருக்கேன். போட்டு விடுங்க. உனக்காண்டி கிடையாது, உனக்காக தான். நீ உன் கையில வர போய் தான் நான் இதையும் செய்யறேன், இல்லன்னா செய்ய மாட்டேன். பார்த்து பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். நீ பாப்பிட விட்டு எல்லாம் வாங்கிட்டு கையில கொடு, அப்பதான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. வாங்கிட்டு வா, நான் சொன்னதை கொடு. ஆமா, இல்லன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லு. யாரு சொன்னாலும் சரி, அவருக்கே தெரியும். சொல்லு பிரியா, எஸ்ஐகே பண்ணுங்க. அதான் சொன்னோம்ல, அது இத்தனை பேர் வந்தா எப்படி பண்ணுவோன்னு தெரியாம இருக்கும். நான் இருக்கு போய் பண்ணுவிய. இதே திருநெல்வேலி பிரபாகரன் எவ்வளவு கேட்பான் தெரியுமா? 50 ரூபாய் கீழே பண்ணவே மாட்டான். அவன் இந்த மாதிரி பேச மாட்டான். வச்சிருங்கன்ட்டு முச்சிக்கிட்டாம போயிட்டே இருப்பான். தெரியுமா உனக்கு? தெரியுங்களா? அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர்கிட்ட சொன்னேன் 25 ரூபா சார் கேட்காங்க அப்படின்ட்டு. இது பண்ண கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்க கூடியதான் அப்படின்னு. ஆமா, அது குறைச்சுதான். அது இன்னும் 40 லட்சத்துக்கு வண்டி எடுப்பான், இது கொடுக்க மாட்டானமா? சரி, பொறுப்பு நான் வாங்கி தரேன். ஒரு 15 ரூபா கண்டிப்பா வாங்கி தந்துடுறேன். நாய அது கிடையாது, அடிப்பட போற நாய. நானே அவர்கிட்ட சொல்லி வாங்கி தரேன். அது வந்தாதான் உள்ள போடணும். இந்தா சரி. ஹலோ, என்னலாச்சு? என்னாச்சு? ஹலோ சார், என்னலாச்சு? அது அந்த வண்டி அவன் வண்டி அது பண்ணாண்டான், கிடக்கட்டும் அப்படின்ட்டு போயிட்டான். இன்னும் எப்படி இங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போவானா? பேப்பர் ஏன்டா கேட்டான், நான் கொடுத்தேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிட்டான், நான் இல்ல அப்படின்னு. அந்த போட்டோ எடுத்தான், அந்த போயிட்டான். என்ன போய் என்ன செய்ய போறானா அது தெரியல. ஆர்டிஓ ஆர்டர் வாங்கிட்டு வரட்டும், சரிதானே? ஆர்டிஓ ஆர்டர் வாங்கிட்டு வண்டியை கொண்டு வர சொல்லு. தெரியல சார், நான் இல்ல. அப்புறம் நான் சொன்னேன், ஏன்னா நீங்க நான் சொன்னேன், நீங்க கேட்கல, நீ உங்க பாடு, நீங்களே டைரக்டா நீங்களே பேசி நீங்களே முடிச்சுடுன்ட்டு. இன்னும் பெரிய இவன் நினைப்புல அலைதானா? இல்ல, எது என்ன பழக்கங்கிறேன். என்னல நான் சொல்லிட்டேன் சார் அவர்கிட்ட. இங்க உள்ள இல்ல, நிலவரத்தெல்லாம் சொல்லியாச்சு. முன்னாடி வச்சு பேசியாச்சு. அப்புறம் எஸ்ஐகே பண்ணும், சரிண்ணா ஏதாட்டும் பார்த்துட்டு செஞ்சு கொடுங்கண்ணா, செஞ்சு கொடுங்க சார், எஸ்ஐகே பண்ணுன்னு சொன்னாப்ல. ஆமா, அதுக்கே முடியாம இது பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ப 40 லட்சம் வண்டி வாங்குறான், என்ன பெரிய இதா பண்றான். 15 ரூபா தாரேன்னாரு. அதை வாங்கிட்டு நாளைக்கு வண்டியை கொண்டு வர சொல்லு, சரியா? போட்டு தரேன். நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் சார், அது நீங்களே பாத்துடுங்க. நீ தானே கொண்டு வந்த? நான் கொண்டு வந்தேன், அவரு நம்ம சொல்லவே கேட்கல. அதுக்கப்புறம் அவர் பாடு, அவரே என்ன பண்ணிட்டு போறாரு. அது அஃபிடவிட் எல்லாம் வச்சிருக்கல, வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணு. வச்சாச்சு, நேரத்தை அன்னைக்கே வச்சாச்சு. சரி, அப்ப காலைல கொண்டு வா, அதை வாங்கிரு, கொண்டு வா, நான் போட்டு தரேன், சரிதானே? சரி சார், நான் சொல்லுங்க அவர்கிட்ட. அவன் அது இதுன்னு பண்ணதா இருந்தா எனக்கும் தெரியும். என்ன மிஞ்சி போனா ஒரு கேஸ் தானே ஆகும். சொல்லுது புரியுதா? இல்ல, நீ வேற நம்ம வேற எவனா இருந்தா உயிரா போகுது. பெரிய மயிறு 50 லட்சத்துக்கு வண்டி வாங்குறானுலாம். இல்ல நமக்கு மாசம் எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியாது உனக்கு?
சரி சார், நான் அவர்கிட்ட சொல்லி பாக்கேன். ஆமா, வாங்கிட்டு நாளைக்கு காலைல கொண்டு வந்தேன்னா போட்டு தரேன். சரியா? சரி சார். சரி, ரைட், ஓகே. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பேரூராட்சி 7வது வார்டு திமுக கவுன்சிலராக சுதா இருக்கிறார். இவருடைய கணவர் சுரேஷ் பாக்கியம். திமுகவை சேர்ந்த இவர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒரு கார் வாங்கி இருக்கிறார். அதனை தற்காலிக பதிவு செய்த நிலையில் கடந்த மாதம் நிரந்தர பதிவிற்காக வள்ளியூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் விண்ணப்பித்திருக்கிறார். தாமத கட்டணம், ஆயுட்கால வரி உள்ளிட்ட அரசின் நடவடிக்கைகளுக்கான 4,35,490 ரூபாயை அவர் செலுத்தி அதற்கான ரசீதையும் பெற்றிருக்கிறார். ஆனால் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளராக உள்ள பெருமாள் 20,000 ரூபாய் தந்தால் மட்டுமே வாகனத்தை பதிவு செய்ய முடியும் என தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுரேஷ் பாக்கியத்திற்கு ஆதரவாக வள்ளியூர் பேரூராட்சியின் 1வது வார்டு உறுப்பினர் லாரன்ஸ் மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். அதற்கு மற்ற நபர்களுக்கு 25,000 ரூபாய் வாங்குவேன், நீ வந்த காரணத்தினாலதான் 20,000 ரூபாய்க்கு சம்மதிக்கிறேன். திருநெல்வேலியில உள்ள மோட்டார் வாகன ஆய்வாளர் பிரபாகரனிடம் சென்றால் 50,000 ரூபாய் கேட்பான். 40 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்க முடிகிறது, 20,000 கொடுக்க முடியாதா என பேசும் பரபரப்பு ஆடியோ வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக விசாரித்த போது சுரேஷ் பாக்கியம் மோட்டார் வாகன ஆய்வாளர் லஞ்சம் கேட்டது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்துள்ளார். அதில் 20,000 லஞ்சம் கேட்ட நிலையில் அவ்வளவு தர முடியாது என கூறி 15,000ற்கு சம்மதித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக ஒரு வங்கி கணக்கில் பணத்தை செலுத்த கூறிய நிலையில் என்னிடம் 10,000 ரூபாய் மட்டுமே இருந்த காரணத்தினால அதனை மோட்டார் வாகன ஆய்வாளர் கூறிய வங்கி கணக்கில் செலுத்தி விட்டேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மீதி இருக்கக்கூடிய 5,000 மறுநாள் தருவதாக தெரிவித்தேன். ஆனால் 5,000 வங்கி கணக்கில் செலுத்திவிட்டு வாகனத்தை கொண்டு வா, பதிவு செய்து தருகிறேன் என கூறி ஆய்வாளர் திருப்பி அனுப்பிவிட்டார் என அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விசாரணை மேற்கொண்டு சுரேஷ் பாக்கியத்தின் புகாரில் உண்மைத்தன்மை இருப்பதை அறிந்து மோட்டார் வாகன ஆய்வாளர் பெருமாள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வரை மோட்டார் வாகன ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை எனவும் சொல்லப்படுகிறது.